அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் உரிமை இயக்கம் தலைவர் சத்யநாராயணன், வழக்கறிஞர். இன்றைக்கி நம்ம இயக்கத்தை உதவி நாடி தருமபுரியிலேருந்து வந்திருக்காரு பிரகாஷ் அவர்கள். அவர் நம்ம இயக்கத்தோட தருமபுரி மாவட்ட தலைவரும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா பிரகாஷ் 2010 இந்த கேஸ்ட் பேஸ்டு ஜாதி ரீதியான துன்புறுத்தல் சந்திச்சுட்ருக்காரு அவங்க மாவட்டத்தில். ஒரு 15 வருஷமாக ஒரு 40க்கும் மேலே பெட்டிஷன்ஸு, டெல்லியில் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, சிஎம் செல் பெட்டிஷனு, அதாவது 2010 to 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்ஸே 2-3 கவர்மெண்ட்ஸே மாறி போயிடுச்சு. ஆனால் இவருக்கு எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சோ 15 வருஷம் கழித்தும் அதே இடத்துல தான் இன்னும் நிற்குது. இவருக்கு இது வரைக்கும் தீர்வு கிடைக்கல. ஸோ நான் அவரையே பேச சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஒரு பிரச்சனையை ப்ரீஃபாக அவர் விளக்குவார். பிரகாஷ், சொல்லுங்கள், என்ன ஸ்டார்டிங்லேருந்து என்ன பிரச்சனை, இது வரைக்கும் எப்படி அதிகாரிகள் உங்கள் பிரச்சனையை கண்டுக்கல, உங்களையே மிரட்டி உங்ககிட்டயே லஞ்சம் வாங்குறதுக்கோ இல்லை அந்த ஆப்போசிட் பார்ட்டி யார் உங்களுக்கு தீங்கு செஞ்சாங்களையோ அவங்க சார்பாக இந்த 15 வருஷமாக இந்த தருமபுரி மாவட்ட நிர்வாகம் எப்படி அவங்களுக்கு துணை போகுதுன்றது சுருக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள். தெரியல சார், நான் நியாயத்துக்காக இது நாள் வரையும் போராடி இருக்கிறேன். சத்தமாக பேசுகிறேன். நியாயத்துக்காக சட்ட ரீதியாக நியாயத்துக்காக இது வரையும் போராடி இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேர்தல் சின்னத்தை வச்சு பகையை வச்சு சாதி பேரை சொல்லி வாசப்படி வைக்கக்கூடாது, வாசப்படி மூஞ்சல் முடிச்ச தீட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15 வருஷமாக என்னை துன்புறுத்தி சாதிக்கு கொடுமைப்படுத்தி காவல்துறையில் புகார் கொடுத்தாக்கா என் புகார் எடுக்காமல் எங்கள் மாதிரி பொய் வழக்கை போட்டு ஊரை விட்டு காலி பண்ண சொல்லி இந்த மாதிரி ஒரு பயப்படுத்தி வராங்க. காவல்துறைக்கு போனால் இந்த தொடர்ச்சியாக எப்படி பிரச்சனை வருது, எங்கே போய் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, இந்த மாதிரி ராஜா என்கிற செல்வகுமார் கடந்த 15 வருஷமாக அவங்கள சாதி ரீதியாக அவங்களுக்கு துன்புறுத்துறாரு, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாரு, யாரும் இவங்க கூட பழகக்கூடாது, தண்ணி கொடுக்கூடாது, இந்த மாதிரிலாம் சாதி ரீதியான துன்புறுத்தல் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த 15 வருஷமா. காவல்துறை என்ன சொல்லுது, இந்த பாப்பாரப்பட்டி காவல் நிலையம் தருமபுரி என்னதான் சொல்றாங்க அவங்க? நீங்க கொடுத்த ஒரு பெட்டிஷன் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கூட ஏத்துக்கலையா? எந்த கம்ப்ளைண்ட்டும் ஏத்துக்கல சார். நாங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் எங்க மேலே பொய் வழக்க போட்டு எங்களை ஊரை விட்டு காலி பண்ண சொல்லி போலீஸே சொல்லுது. அதுக்கப்புறம் நாங்க மேல் அதிகாரிட்டு போனாக்கா ஏதோ அவங்களுடைய பயத்துல நாங்க இவ்வளவு நாள் வரையும் நாங்க இருக்கிறோம் சார் உயிரோட. இல்லைனாக்கா போலீஸு ராஜாவோட சேர்ந்து என்னென்னமோ இத்தனை நாளைக்கு எங்களை ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. மேலதிகாரி கோயம்புத்தூர் ஐஜின்றதெல்லாம் நாங்கள் 2 வருஷத்துக்கு 2 முறையாவது போய் பார்ப்போம். அவருடைய பயத்துல போலீஸ் அதிகாரி கொஞ்சம் பயந்து போய் ஏதோ எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் இதாக இருக்கிறோம் சார், இவ்வளோ நாள் வரையும் உயிரோட இருக்கிறோம். நாங்கள் கொடுக்குற புகார் இந்த மாதிரி நேரடியாக நடந்தே கண்ணதுக்காக போலீஸு பார்த்தே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார். அப்படி நாங்கள் தட்டி கேட்டோம்னா என்ன மாதிரியே பொய் வழக்கு போடுறாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் 2 பொய் வழக்கு போட்டுருக்காங்க. 2 பொய் வழக்கு 3 பொய் வழக்கு போட்டு அதில் எஸ்பியே ஒன்று ரத்து பண்ணியிருக்கிறாரு. நான் ஐஜி கிட்ட போன பின்னாடி அது விசாரணை பண்ணி எஸ்பியை ஒன்று ரத்து பண்ணிக்கிறாரு சார். அந்த ரத்து பண்ணி ஏன் போட்டேன், எதுக்காக போட்டேன்னு இதனால் வரையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அவர் விசாரணைக்கு எடுக்கல. இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு பொய் வழக்கு போட்டு ராஜாவோட செட்டப் பண்ணி போலீஸ்க்கு ராஜாவுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல. ஆனா ராஜாவுக்கு சட்டத்துக்கு எதிராக அத்தனை இதுவும் பண்றாரு. இதனால் வரையும் அவனை உட்கார வச்சு ஒரு விசாரணை பண்ணதே இல்லை. அந்த பண்ணதை நேரடியாக போலீஸுக்கு நேரடியாகவும் பார்த்துருக்குது. அதுவும் என்ன இதுன்னு நான் கொடுத்த புகாருக்கும் நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி போலீஸ் அட்ராசிட்டிஸ், போலீஸோட அராஜகங்கள், போலீஸோட அபியூஸ் ஆஃப் பவர், போலீஸோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி, அதாவது அதிகாரம் எது கொடுத்துருக்கு அரசாங்கமோ அரசியலமைப்போ, பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவனுக்கு நல்லது செய்யணுன்றதுக்கு தான். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த திருட்டு கும்பல், திருட்டு பசங்க போலீஸில் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு. இப்போ இந்த ஃப்ராடு கும்பல் 15 வருஷமாக ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கான் திருப்பி. அங்கே இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எவனுக்காவது கொஞ்சமாவது நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருந்தால் இந்த 15 வருஷத்தில் இந்த பிரச்சனையை 15 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடலாம். ஒரு 2 எஃப்ஐஆர் 3 எஃப்ஐஆர் போட்டு என்கொயரி போய் ரிப்போர்ட் கொடுத்து சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இந்த 15 வருஷத்தில் பிரகாஷ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு வாட்டி கூட ஆக்ஷன் எடுக்கல. ஏகப்பட்ட மான்யூமெண்டல் எவிடன்ஸ் இருக்குது கண்ணுக்கு முன்னாடி.
அது அப்போ அந்த ராஜான்றவர் அந்த அந்த மாவட்டத்தோட குறுநில மன்னரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் டிஎஸ்பியும் ஒன்றும் பண்ணலை, எஸ்பியும் ஒன்றும் பண்ணலை, கலெக்டரும் ஒன்றும் பண்ண மாட்டேன்றாருன்றது ஆச்சரியமாக இருக்குது, கேலி கூத்தாக இருக்குது. நம்ம இப்போ பல பல போலீஸோட கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், போலீஸோடைய அப்யூஸ் ஆஃப் பவராக இருக்கட்டும், அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கும்பொழுது மீடியாவுக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்க, ரூலிங் கவர்மெண்ட்டோ என்ன சொல்லுது, தெரியாமல் நடந்துச்சு, சாரி மன்னிச்சிருங்கன்றாங்க. இப்போ பிரகாஷ் போல தெரியாமல் போலீஸோட அராஜகங்களை வந்து தாங்கிக்கிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஸ்டேட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது பிரகாஷோட கேஸ் வந்து ஒரு உதாரணம். 2025 ஒரு ஜாதி வன்கொடுமை இன்னும் நடந்துட்டு இருக்குன்றது கேட்கும் பொழுதே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதுவும் வந்து இப்போ உடனே இப்போ ஏதோ 6 மாசத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல. 2010 3ஆம் மாசத்துலேருந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு 40-50 பெட்டிஷன் மாவட்டத்திலையும் கொடுத்துருக்காரு, ஸ்டேட்லையும் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அரசாங்கங்களே மாறிடுச்சு, ஆனால் ஒரு பிரச்சனைக்கு இன்னும் ஒரு தீர்வு வரல. ஸோ இதை தொடர்ந்து தமிழக மக்கள் உரிமை இயக்கம் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கு, எஸ்பிக்கு மனு கொடுத்துருக்கு, அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று எஸ்பிக்கு மனு கொடுத்துருக்கு, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி. இது இல்லாமல் வந்து நாங்கள் டிவிஎஸ்சிக்கும் விஜிலன்ஸுக்கெல்லாம் மனு கொடுத்துருக்கோம். ஏன் இந்த 15 வருஷமாக தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் ஏன் இவர் கொடுத்த 40-50 பெட்டிஷன்ஸுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஏன் இந்த நிர்வாகம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ இந்த நிர்வாகத்துக்கு என்ன அந்த மாதிரி கட்டாயம், அந்த ராஜா என்கிற செல்வகுமாருக்கு துணை நின்று அவரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன இந்த தருமபுரி மாவட்ட நிர்வாகத்துக்குன்றது எனக்கு தெரியல. இல்லை அவரு பெரிய ராஜாவா, இல்லை அவர் வந்து சிஎம் ஆஃப் தி ஸ்டேட்டா, இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரியான்றது எனக்கு தெரியல. இந்த விளக்கெல்லாம் இதெல்லாம் ஓப்பன் கொஷின்ஸாக இருக்குது அட்ரஸ் பண்ணாமல். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கோம் கலெக்டருக்கு, வந்து தமிழக மக்கள் உரிமை சார்பாக ஒரு மனு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், டீட்டெயில்டு ரெப்ரசன்டேஷன். இந்த 15 வருஷமாக என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அதை டிஸ்கிரைப் பண்ணி பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அது வந்து நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது பிரகாஷுக்கு, இந்த வாட்டி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சரி, நடவடிக்கை எடுக்கிறாங்களான்றதை பார்ப்போம். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஆப்வியஸ்லி நம்ம கோர்ட்டுக்கு, ஹைகோர்ட்டுக்கு போகலாம், தீர்வு காணலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தருமபுரி மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி, எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி இன்னும் ஒரு 10 நாளில் சாகும் வரை உண்ணாவிரதத்தை நாங்கள் அறிவிக்க போகிறோம். பிரகாஷ் குடும்பத்தோட எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்தோ, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்தோ தமிழக மக்கள் உரிமை இயக்கத்தின் சார்பாக சாகும் வரை உண்ணாவிரதத்தை அறிவிக்க போகிறோம். தேதி வந்து இன்னும் வரும் நாட்களில் நாங்கள் அறிவிப்போம். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு 15 வருஷமாக வந்து இந்த வந்து சொரணையற்ற மாவட்ட நிர்வாகம் சொரணையின்றி தூங்கிட்டு இருக்குன்ற காரணத்தினால அதுக்கு சொரணையை கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து இயக்கத்தின் சார்பாக சாகும் வரை உண்ணாவிரதத்தை அறிவிப்போம். எவனாவது செத்தாலாவது நடவடிக்கை எடுக்குதா இந்த மாவட்ட நிர்வாகன்றதை அப்புறம் நம்ம காத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.